பிரித்தானியாவில் உணவகங்கள் மற்றும் டேக் அவே கடைகளுக்கு ஆட்டுக்கறி கெபாப் என்ற பெயரில் கலப்பட இறைச்சியை விநியோகம் செய்த கிஸ்மெட் கெபாப்ஸ் லிமிடெட் என்ற எசெக்ஸ் நிறுவனத்திற்கு நீதிமன்றம் 5 லட்சம் பவுண்டுகள் அபராதம் விதித்துள்ளது. அத்துடன் வழக்கு செலவாக மேலும் 2,59,000 பவுண்டுகளையும் செலுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸ்வான்சி நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் நீண்ட காலமாக திட்டமிட்டு வாடிக்கையாளர்களை ஏமாற்றி வந்துள்ளதாக நீதிபதி கடுமையாக சாடியுள்ளார். இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளை அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் ஆட்டுக்கறிக்கு பதிலாக வெறும் கொழுப்பு, மிருகங்களின் தோல், ஆட்டின் ஏனைய கழிவு பகுதிகள் மற்றும் இயந்திரங்கள் மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட தரம் குறைந்த இறைச்சி துண்டுகளே கலக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் மாடு அல்லது கோழி போன்ற பிற விலங்குகளின் இறைச்சிகளும் இதில் சேர்க்கப்பட்டிருந்தன. கடந்த 2020 மற்றும் 2021 ஆண்டுகளில் ஸ்வான்சி நகரசபை அதிகாரிகள் உள்ளூர் கடைகளில் நடத்திய திடீர் சோதனையிலேயே இந்த மோசடி அம்பலத்திற்கு வந்துள்ளது. 87% ஆட்டுக்கறி இருப்பதாக லேபிளிடப்பட்ட ஒரு கெபாப்பில் வெறும் 51% மட்டுமே இறைச்சி இருந்ததும் எஞ்சிய 40% கொழுப்பாக இருந்ததும் ஆய்வக சோதனையில் உறுதியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரித்தானிய உணவு தரக்கட்டுப்பாட்டு முகவரகம் மற்றும் தேசிய உணவு குற்றப்பிரிவு ஆகியவற்றுடன் இணைந்த அதிகாரிகள் எசெக்ஸில் உள்ள இந்த நிறுவனத்தின் தொழிற்சாலையை அதிரடியாக சோதித்தனர். அங்கு கெபாப் தயாரிப்பதற்கான குறிப்பு புத்தகங்களை சோதித்த போது அவர்கள் மிக குறைந்த அளவிலேயே ஆட்டுக்கறியை வாங்கியதும் லேபிள்களில் அச்சிடப்பட்ட விவரங்கள் அனைத்தும் அப்பட்டமான பொய் என்பதும் தெரியவந்தது. நீதிமன்றத்தில் இந்த நிறுவனம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டது. நிறுவனம் மூடப்படுவதை தவிர்க்கும் பொருட்டு அதன் நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த 5 லட்சம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி ஹியூரிஸ் தெரிவித்துள்ளார்.